உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன். உன்னை அன்பு செய்திட உன்னருள் தேடினேன். உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன். உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன். உனையன்றே எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ? கனவிலும் நான் உன்னை பிரியா வரமொன்று தாருமையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனைகளை அழுத்தமாகவும் ஆழமாகவும் கொடுக்கின்றார். நோன்பை பற்றிய ஒரு தர்க்கத்திலே நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றானோ அவன் மனம் திரும்புவதற்கும் கடவுளை நோக்கி பயணிப்பதற்கும் நோன்பு அவசியம். கடவுளோடு இணைந்த விற்பாடு நோன்பு அர்த்தமற்றதாகி விடுகின்றது. இன்றைக்கு நாம் இருக்கின்ற நோன்புகள் எதை நோக்கி எதை மையப்படுத்தி இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து
நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது ரஜீஸ் பேபி ஷாஜு சஞ்சய் இவருடைய கருத்துப்படி இறையரக்காண்டவருக்கு நன்றியாகவும், கொள்ளுஞ்சாம்பாறை ரோசி ஆசிரியை கருத்துப்படி இறையரக்காண்டவருக்கு நன்றியாகவும், ராயன் வீடு கிறிஸ்டோபர் நிர்மலா லிவியா லயா இவருடைய கருத்துப்படி இறையரக்காண்டவருக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் ஜெயசீலி இவருடைய கருத்துப்படி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும், முத்துவாத்தியார் வீடு பீட்டர் கருத்துப்படி ஆண்டனி ஜான் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், திருச்சி ஜான் குடும்பத்தார் கருத்துப்படி இறையரக்காண்டவருக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 1-5 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாரும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார்,
உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது இயேசுவை நோக்கி. யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனர். நோன்பு என்பது பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை அது பரிகாரத்திற்கான அல்லது கடவுளுடைய மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு வழித்தடம். ஆனால் இந்த நோன்பு காலப்போக்கில் எப்படி மாறிவிட்டது என்றால், பாவம் செய்வதற்கான உரிமமாக அல்லது ஒரு லைசன்ஸாக அது மாறிப்போய்விட்டது. நோன்பு இருந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறையும், பரிகாரம் நிறைவேறும். எனவே நோன்பு இருந்துவிட்டு மீண்டும் பாவம் செய்வதற்கான ஒரு உரிமத்தை அவர்கள் மறைமுகமாக கையாண்டு கொண்டிருந்தார்கள். எனவேதான் பரிசேயர்கள் நோன்பு இருப்பதையும் 10 பங்கு கொடுப்பதையும் என்று சொல்லி சட்டங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு யதார்த்த வாழ்க்கையிலே அநீதியையும் அதர்மத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கு அதை அவர்கள் பரிகார முயற்சியாக சமன் செய்து விட்டார்கள். எனவே நோன்பு என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கம் அல்லது ஒரு வாடிக்கை. ஆனால் இயேசுதான் நோன்பிற்கான ஒரு அர்த்தத்தையும் பொருளையும் கொடுக்கின்றார். நோன்பு என்பது வெறுமனே பரிகாரத்திற்காகவோ அல்லது ஒரு வழக்கத்திற்காகவோ அல்லது வாடிக்கைக்கான ஒரு நிகழ்வு அல்ல. நோன்பு என்பது ஒரு இலக்கை நோக்கிய ஒரு பயணம்.
இலக்கு என்ன அப்படின்னா ஆண்டவரை அடைவது தான் இலக்கு. கடவுளை உரிமை சொத்தாக்கிக் கொள்வதுதான் இலக்கு. வெறுமனே பரிகார முயற்சி மாத்திரமல்ல, கடவுளை நம்முடைய உரிமையாக்கிக் கொள்வதுதான் இலக்கு, அல்லது கடவுளோடு இருப்பதுதான் நம்முடைய நோக்கு. அவன் நோன்பு என்பது இந்த பயணத்திற்கான ஒரு வழித்துணை. நம்முடைய புலன்களை ஒடுக்கி அடக்கி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இந்த நோன்பு நமக்கு உதவி செய்கின்றது. எப்படி உதவி செய்கின்றது? கடினமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதை தவிர்த்து விட்டு செல்வதற்கல்ல, அதை அனுபவிப்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு கொடுக்கின்றது. துன்பமான சூழல்கள் வருகின்ற பொழுது அதை ஓரம் கட்டிவிட்டு உதாசீனப்படுத்தி விட்டு செல்வதற்கல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கும் அனுபவிப்பதற்குமான ஒரு உறுதியை நோன்பு கொடுக்கின்றது. அப்ப இந்த நோன்பு என்பது நாம் செய்கின்ற ஆன்மீக பயணத்தில், கடவுளை அடைவதற்கான ஒரு லட்சிய பயணத்தில் ஒரு வழித்துணை. எப்பொழுது நாம் கடவுளை அடைகின்றோமோ அப்பொழுது நோன்பு என்பது தன்னிலேயே நிறைவு பெற்று அதற்கு பின் மேற்கொள்ளப்படுகின்ற நோன்புகள் அர்த்தமற்றதாக மாறிவிடுகின்றன. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? கடவுளோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதே சமயத்தில் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். கடவுளிடமிருந்து பிரியக்கூடிய காலம் ஒன்று இருக்கும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். அப்பொழுது நோன்பு அவசியப்படுகின்றது. காரணம், மீண்டும் கடவுளோடு இணைவதற்கு. எனவே நோன்பு என்பது பல வகைகளிலே கடைபிடிக்கப்படுகின்றது. அது உண்ணா நோன்பாக, இன்னும் பல்வேறு வடிவங்களிலும் விதங்களிலும் அந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகின்றது. தங்களையே வருத்தி கொள்வதாக, அல்லது இன்னும் பல்வேறு தவமுயற்சிகளை செய்வதன் வழியாக, அப்படி நோன்பு பல விதங்களிலே கடைபிடிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் நம்மை நாமே வருத்தி கொள்வதோடு நின்று விடுவதில்லை. இந்த வருத்தமும் இந்த வலியும் இன்னொரு உன்னதமான இலக்கிற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றது. அதான் நோன்பு. இன்றைக்கு நாம் சிந்திப்போம். பல்வேறு நோன்புகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம். குறிப்பாக தவக்காலம் எடுத்துக்கொண்டால் இறைச்சி உண்ணாமல் இருப்பது, ஒரு நேரம் இருப்பது, இன்னும் வருடம் முழுவதும் இருக்கின்ற சில நாட்களை தேர்ந்தெடுத்து அப்பொழுது உண்ணா நோன்பு இருப்பது என்று சொல்லி நம்மை நாமே வருத்தி கொள்ளுகின்றோம். வெறுமனே கடனுக்காகவும் வாடிக்கைக்காகவும் ஏதோ சில ஆதாயத்திற்கானவுமான ஒரு நோன்பாக இருந்துவிட்டால் அதில் அர்த்தம் இல்லை. மாறாக இந்த நோன்பு ஒவ்வொன்றும் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்ல வேண்டும். இயேசுவோடு நம்மை ஐக்கியப்படுத்த வேண்டும். இயேசுவை உரிமையாக்கிக் கொள்வதற்கான ஒரு வழித்துணையாக இந்த நோன்பு அமைய வேண்டும். அதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இரமனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறைமனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையீதைச்சிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய். இறையீதைச்சிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய். மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனைப் போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமுன்றுதான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறைமனித
உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவியின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்த உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, தற்பொழுது இந்த ஸ்கை டிவி ஆனது 27,000க்கும் மேற்பட்ட இல்லங்களுக்கு தன்னுடைய ஒளிபரப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து இல்லங்களிலும் அதிகாலை திருப்பலியும், மாலையிலே ஜெபமாலையும், வெள்ளிக்கிழமைகளிலே இறையிறக்க நவநாளும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஜெப உதவியையும் பொருளுதவியையும் இதற்கு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். திருப்பலிக்கு கருத்துக்கள், இறையிறக்க நவநாளுக்கு நன்கொடைகள் என்று சொல்லி உங்களுடைய நன்கொடைகளை பதிவு செய்து இந்த ஒளிபரப்பு சிறப்பாய் அனைத்து இல்லங்களையும் சென்றடையவும், சமூக ஊடகமான யூடியூப் வழியாக பல மனிதர்களுக்கு சென்று சேரவும் உங்களுடைய உதவியை, ஆதரவு கரத்தை நீட்டும்படி அன்போடு வேண்டுகின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு தொகையும் நிச்சயம் இதனுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய விசுவாச எழுச்சிக்கும் அது அடித்தளமாக அமையும். அதே போல கருமன் கொழுஞ்சாம்பாறை கருகாமையில் இருக்கின்ற கருமன் மரிய மதுளை நம்மால் திருத்தலத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு திருப்பலி, நவநாள், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற மனிதர்கள் அங்கு வந்து தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை பெற்றுச் செல்கின்றார்கள். பல சாட்சியங்கள் ஒவ்வொரு வாரமும் அங்கு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. மேலும் இந்த சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு அனைவருக்கும் வேண்டுதல் உணவானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய வருகையையும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். வாருங்கள், ஜெபிப்போம், ஆண்டவருடைய அருள் பெற்று செல்லுங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.